வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விஜய் அவர்கள் ஊழல் பட்டியல் வெளியிட்டால் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல விஜயை பார்த்து கவலைப்படல, அவரெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிஎம்ஏ பேசினார், உதயநிதி பேசினார். உதயநிதி அதாவது விஜயை ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் பெரிய ஆள் ஆகிடக்கூடாதான். அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. திமுகவுக்கு பதட்டம் இல்லையானா பயங்கரமான பதட்டம் இருக்குது. அது ஒரு அனுபவமான கட்சிங்கிறத அடிக்கடி நிரூபிக்குது. என்ன காரணம்? அதாவது பதட்டப்படுவாங்க, ஆனால் வெளிக்காட்டி மாட்டாங்க. ஆனால் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு இவங்களெல்லாம் வச்சு அதெல்லாம் விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, என்னங்க கொள்கை இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துடைய நோக்கம் என்னென்னா, விஜய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும். அதாவது உலக விஷயத்துலேருந்து உள்ளூர் விஷயம் வரைக்கும் அவர் கருத்து சொல்லணும். மோடி பேசுகிறதுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தேவையில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் விஜய் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்குங்க இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை என்ன? விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை உயரணும். நீங்கள் தமிழ் தேசியம், திராவிடம் இதை பேசிகிட்டு இருக்கிறதுனால மக்களுடைய வயிறு நிரம்பாது. இது சும்மா நீங்கள் பேச்சுக்கு வரலாம், மக்கள் கூடிவாங்க, கைத்தட்டுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி சரியில்லைப்பா, இங்கே திராவிட ஆட்சி சரியில்லைப்பா, வாரிசு அரசியல் நிறையா பிரச்சனை இருக்குதுப்பா, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் நினைக்கிறாங்களா இல்லையா? நினைக்கவே இல்லைன்னு ஒரு மித்தை நம்மளே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அதிமுக சொல்லும், பிஜேபி சொல்லும், வெற்றிடம் இல்லை. ஸ்டாலின் எடப்பாடி திட்டுவார், எடப்பாடி ஸ்டாலினை திட்டுவார். உங்களுக்குள்ள வேறு அரசியல் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம தொடர்ந்து முதல் நாள்லேருந்து சொன்னோம், விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னோம். இல்லைங்க, விஜய் அவர்களை பார்க்கும்போது விஜயகாந்தை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் அவர். நீங்கள் வேணால் பாருங்கள், அவர் இந்த பத்திரிகையாளரை சந்தித்து தேவையில்லாமல் திமுக ஆதரவு ஊடகங்கள் வேணும்னே கேள்வி கேட்கும். அவரை மட்டப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார். அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை விஜய்க்கு. ஜெயலலிதா எந்த பிரஸை பார்த்தாங்க? மோடி எந்த பிரஸை பார்த்தாரு? சொல்லிக்க வேண்டியதான். ஜனநாயகம் சேர்த்து விட்டது நீங்கள் சொல்லிக்கோங்க, மக்களை பாருங்கள், முக்கியம், அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜயின் செயல்பாடு சரியான சூப்பரான மூவ் தான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம். இதற்கு அடுத்து அவர் எப்படி போகிறாரு? இதுவரை சூப்பரான மூவ். இதை சொன்னால் திமுககாரங்க நிறைய பேருக்கு கோபம் வரும். உண்மையை சொல்கிறோம், அதுக்கப்புறம் தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லணும்னா, ஊழல் பட்டியல் அப்படின்னோன்னா ஏன் ரகுபதி அவர்கள் பேசுகிறாரு? திமுக ஊழல் மட்டும் இல்லை, அதிமுக ஊழல் எடுப்பார். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி விஜயை ஏற்றுக்க மாட்டார். எல்லோரும் சொல்கிறாங்களே, 2 பேர் கூட்டணி எப்படி கூட்டணி வைக்க வச்ச வாய்ப்பு இருக்குது? இப்போ இருக்க சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுக ஊழல் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. இதுதான் அண்ணாமலைக்கு வந்தது. அந்த சங்கடம் விஜய்க்கு இருக்கும். விஜய்க்கு இது தெரியாதா? விஜயுடைய கணக்கு என்ன? விசிகா வரலன்னா விஜய் அரசியலே கட்சியை நடத்த முடியாதா? எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் விசிகா வரலன்னா கட்சி நடத்த முடியாதாங்க? குறிப்பிட்டு ஒன்று பாருங்கள். ஏன் பாமக வந்ததுன்னா? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா 2011 திமுக, காங்கிரஸ், விசிகா, பிஎம்கே நின்னாங்க. என்னாச்சு? தோத்தாங்கல்ல. மொத்தமாக விஜயகாந்த் விசிகாவோட ஓட்டையும் பாமக ஓட்டையும் வாங்கலையா? எதுக்கு பாமக அவ்வளோ விஜயகாந்த் அவ்வளோ திட்டினாங்க? கடைசி அதே பாமகவோட கூட்டணிக்கு போனாங்க. அது வேறு விஷயம். அதனால் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பதறலங்களாம். பதற்றம் இருக்குது. விசிகாவுடைய வாக்குகளை வாங்கலன்னு நினைக்கிறீங்க, பாமகவுடைய வாக்குகள் போவாதுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எங்கே வேணால் மக்களை போய் கேளுங்க, விஜய் பற்றி கேளுங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு சொல்கிறாங்களா? இல்லைங்க, அவருக்கு ஒரு ஓட்டு போடலாம். பெருவாரியான மக்கள் தொடர்ச்சியாக நம்மளை கேட்குறாங்க. நான் தொடர்ந்து சொல்கிறோம், ஒரு 6 தேர்தலில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நேர்லேயே பக்கத்துலேருந்து பார்த்தவங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு பிரதான கட்சிகள் என்ன பண்ணுங்கிறத நேர்லேயே நான் பார்த்தவன். நிறைய கட்சிகளுக்கு அந்த வியூக வகுப்பாளராக சில வேலைகள்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜயுடைய செல்வாக்கு அபரிதமானது. ஏன்னா தன்மானம் காப்பவர், தனித்தன்மை மிக்கவர், அரசியலில் ஒரு அதிசயமானவர் மூப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அவருக்கு பண்ணி கொடுத்தேன். மூப்பனாருக்கு அப்போ மூப்பனாருக்கு இருந்த மாசான ஒரு இது பாருங்க. அது என்ன நடந்தது, ஸோ அவர்கள் எப்படி உள்ளே வந்தார். ஏன்னா இன்றைக்கி வரலாறை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குங்க. அது அடுத்தடுத்து அவர் எப்படி கொண்டு போகிறான்னு தெரியல. இப்போ இருக்க நிலைமையில் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் தமிழ் தேசம் சில கேள்விகள் கேட்கிறதுன்னு ராஜகண்ணப்பன் அவர் ஒரு மக்கள் தமிழ் தேசம் கூட்டமறையாக காட்டினார். அவர் ஏசி சண்முகம் எல்லாத்தையும் வச்சு 12 கட்சி கூட்டணி வச்சார் கலைஞர் அவர்கள். என்னாச்சு? தோத்தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு அலை அடிக்கும் போது நீங்கள் எல்லோரும் காலி ஆயிடுவாங்க. நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். ராஜீவ்காந்தி இறக்கும்போது ஒரு பெரிய அலை அடித்தது. அதே மாதிரி ஜெயலலிதா ஊழல்கா அப்படின்னு சொல்லி மக்கள் திரண்டு போய் ஓட்டு போட்டாங்க திமுகவுக்கு. தொடரட்டும் இந்த பெருக்காலம் திமுக சொல்லி மறுபடியும் தோத்தாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக இருக்குது. சரியாக மூவ் பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் தாண்டி கட்டமைப்பு தொடர்ந்து நம்மளும் சொல்கிறோம், எல்லோரும் சொல்லுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம என்ன கேட்குறோன்னா, கட்டமைப்பு மேம்படுத்துவது முக்கியமாக, விஜய் ரோட்டுக்கு வரணும், விஜய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது முக்கியமாக, ப்ரெஸ்ஸை சந்திக்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. திமுக தொடர்ந்து
இன்றைக்கி வந்து சீமான் வந்து என்ன ஏன் பதட்டப்படுறாரு? சீமானுடைய வாக்கு பெருமளவுக்கு பாதிக்கப்படும். உண்டா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சீமானை பற்றி கொஞ்ச நாளாக வரக்கூடிய செய்தி என்ன? எல்லாமே இப்போ எல்லாமே ஏழ்றையாக இருக்கும் பாருங்கள் நீங்கள். சரி, திமுகவில் மட்டும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? அங்கே 1008 பிரச்சனைகள் இருக்குது. உட்கட்சி பிரச்சனை அவ்வளோ இருக்குது. அதிகாரங்கிறது ஒன்றாக இணைச்சிருக்காங்க. இதே தான் எடப்பாடி ஓபிஎஸும் அதிகாரம் இருக்கும்போது ஒன்றாக இணைந்தாங்க. இன்றைக்கி இப்போ விஜய்க்கான கட்டமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க சைலண்ட்டு. அதை விட முக்கிய ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, வாக்காளர்களை இதில் கவனம் செலுத்துங்க, ஆட்டோவில் வச்சு விளம்பரம் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையானமும். தேர்தல் அரசியலை எவ்வளவு நுட்பமாக அவங்க கையாளுறாங்கங்கிறது இதிலேருந்தே தெரியுது. என்ன விஷயம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி KN நேருவோ, ஐ பெரியசாமியோ, பொன்முடியோ, துரைமுருகனோ இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஆள் இருக்காங்களான்னு கேட்டால், காமராஜர் ஐயா மிகப்பெரிய ஒரு தலைவர். அவரை வந்து சாதாரண ஒருத்தர் தான் தோக்கடிச்சார். ஏன்னா அப்போ இருந்த ஒரு பெரிய அலை அவரை தோக்கடித்து, காமராஜர் ஐயா தோக்கடிச்சு மிகப்பெரிய தவறுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பண்ணுற மிகப்பெரிய தவறு. அதனால தான் இவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஊழல் பட்டியலை எடுத்து பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊழல், நான் வந்து ஊழலுக்கு எதிரானவர்னு சொன்னால் ஒட்டுமொத்த கட்சி யோசிக்கும். இப்போ விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க? திமுக வந்து ஊழலே செய்யலைன்னு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்லுவாரா? நம்ம கேட்குறோம். இல்லை வந்து ஐயா ராமதாஸ் சொல்லுவாரா? நம்ம ஒன்றும் கேட்குறோம். ஐயா திருமாவளவன் அவர்கள்ட்ட ஒன்றும் இல்லைங்க. அவர்கள் இதற்கு முன்னால் ஜெயலலிதா மாற்றம் இருக்கும்போது திமுகவுடைய ஊழலை பேசினார். அதே மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய ஊழலை பேசினார். சமூக நிதியை குளிதோண்டி புதைத்தது திமுகன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இதற்கு முன்பு இருந்த கட்சிகள் எல்லாமே திமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லி எந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் சொல்லுவோம். இது சரியா இல்லையா மக்கள்கிட்டே விடுவோம். இவங்க 2 பேர் ஊழல் பண்ணாங்களா இல்லையா நீங்களே மக்கள் சொல்லுங்கள். இனிமேலும் இந்த கட்சிகளை நம்பி ஏமாற வேண்டுமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கண்டிப்பாக இருக்கேன். பாருங்கள், நான் வரேன்னு சொன்ன உடனேயே யாரும் என் கூட கூட்டணி சேரக்கூடாது, எனக்கு அவ்வளோ தொல்லைகள் கொடுக்குறாங்க, என்னுடைய மாநாட்டுக்கு இடம் கொடுக்காமல் அவ்வளோ நலக்கழிச்சாங்க. இதெல்லாம் அவர் சொல்ல 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 மக்கள்கிட்ட எடுபடுமா? சும்மா ஒரு ட்ரெய்லருக்கே பாருங்கள், இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேச மாட்டேன்னு தொடர்ந்து அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நடுவில் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி தெரியும். நீ வந்து ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியும். ஏன் விஜயை பார்த்து ஒரு பையன் இவங்க 2 பேரும் லைம் லைட்டில் இருக்கணுமா? விஜய் வந்துடக்கூடாதான். அதாவது நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, அரசியலில் அவர்களுக்கு இருக்க அனுபவம் எல்லாம் ரைட்டு. கலைஞருக்கு அனுபவம் இருந்தது. ஜெயலலிதா அம்மா வந்து பூசாலாம் வந்தாங்க, கலைஞரை எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கங்கிறது நாடறியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. எல்லோரும் ஒரு 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 பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. விஜய்க்கு 10% இருக்கும். அது என்ன நீங்களே என்ன சொல்கிறது 10%? அவர் இன்னும் நிரூபிக்கலைங்கிறீங்க. அப்புறம் எப்படி 10%? இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க, அவருக்கு எடுத்தவொடனே 25% இருக்குது. திமுக மோசம், மேலே இருக்கக்கூடிய பிஜேபி மோசம்னு சொல்கிறார். இந்த மாதிரி யார் பக்கத்தில் சொல்லிட்டு வரா சொல்லுங்கள்? பிஜேபி மோடி செய்கிறது மோசம், இவங்க செய்கிறது மோசம். நீங்கள் என்ன சொல்லலாம்? பிஜேபியோட பி டீம், சி டீம். அதாவது ரகுபதி அவர்கள் சொன்னது தான், பிஜேபியோட சி டீமா, அதிமுக பி டீம். அதாங்க அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க திமுக திட்ட மாட்டுறாங்களே சார். அவன் திட்டுறாரே சார். இப்போ ஊழல் பட்டியலை வெளியிடுவோங்கும் போது உங்களுக்கு ஏன் பதறுது? அதாவது அண்ணாமலை ஊழல் பட்டியல் வெளியிடுவோம்னு சொல்லும்போது கூட பெருசாக இம்பேக்ட் இருக்காது. ஆனால் விஜய் அவர்கள் ஊழல் பட்டியலோட மக்களை போய் சந்தித்து பாருங்கள், இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க இவங்கன்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 2 கட்சி மேலேயும் ஊழல் இருக்குது, 2 கட்சி தலைவர்கள் மேலெலாம் ஊழல் கட்சி இருக்குது. இங்கே யாரும் உத்தமர்கள் இல்லை. இதெல்லாம் அவர் சொல்வார். விஜய் பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து கருப்பு பணத்தை வந்து இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டல, கார் வச்சுருந்தாரு, அந்த காருக்கு வந்து ஒழுங்காக கட்டல, இதே தானே சொல்லிட்டு இருப்பீங்க. இல்லைனா பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்க. இதெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் எங்கே வராரு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் தெரியாமல் வராரு. நமக்கு என்ன வருத்தம்னா, இன்னும் கூட அந்த அவங்களுடைய அந்த பேச்சாளர்கள் இன்னும் கூட நிறையா விஷயத்துக்கெல்லாம் உள்ளெடுத்து நிறையா பேசலாம். ஏன்னா நீங்கள் யாரையுமே தாக்காமல் மரியாதையாக பேசுகிறது, நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல, யாரையும் நம்ம தாக்கக்கூடாதுங்க, மரியாதையாக பேசணுங்க எல்லாத்திட்டையும். நம்மகிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் கஸ்தூரியிலேருந்து எச்ராஜாலேருந்து எல்லாத்தையும் மரியாதை கொடுத்து பேசுகிறீங்க? நான் அப்பயே சொல்லுவோம், தனி மனிதர் தாக்குதல் வந்து மக்கள் ரசிப்பாங்க, ஆனால் ஓட்டாக மாறாது. அதுக்கு சில பேர் கூட்டம் இருக்குது, வெற்றி கொண்டான் பேசுகிறதுக்கு, அவங்களுக்கு பேசுகிறதுக்கெல்லாம். இப்போ சீமான் பேசுகிறது கை தட்டுவாங்க, விஜயை பற்றி பேசுகிறதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் அது அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு சாவுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? இன்றைக்கி விஜயை பற்றி பேசுனதுக்கப்புறம் சீமானுக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள், இறங்கு முகமாக தான் இருக்குது. முதலமைச்சர் வந்து உரிமையில் பேசுனதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசுனது சரின்னு சொல்ல முடியுமா? என்னங்க அது வரவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறது சரியான வார்த்தையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் ஐயா ராமதாஸ் அமைதியாக இருக்கார்? விஜயகாந்த் எடுத்த ராமதாஸ் ஏன் விஜய்க்கு அமைதியாக இருக்கார்? போதைப் பொருள் தடுப்பு எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாரு. அப்படி ஏன் சொல்கிறாங்க? அவருக்கு தெரியும் அவருடைய ஓட்டு போதுன்னு தெரியும். என்ன பண்ணுறது, விஜயகாந்த் மாதிரி ஆயிடக்கூடாது நிலமரம், இப்போவே உஷாராயிடணும். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட யாராவது கேளுங்க, ஏங்க இது இவ்வளோ நாள் எதுக்கு ஓட்டு போட்டு இப்போ எதுக்கு ஓட்டு போகிறீங்க? நீங்கள் திமுககாரன் கேட்கக்கூடாது. திமுககாரன் இன்னும் இருக்காங்க, ஏன்னா நிறையா சம்பாதிக்கிறாங்க. திமுக வரணும், திராவிட இயக்கம் வந்து இன்னும் 100 நாள் இருக்கணும், திராவிட குடும்பமே ஆளணுங்கிறவங்க பேசலாம். அதெல்லாம் நம்ம பேச முடியாது.
இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினை விட்டால் தமிழ்நாட்டுக்கு யாரும் நாதி இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் பிஜேபின்னு எதுக்குறீங்க? பாசிச பிஜேபி ரைட்டு, பாசிச பிஜேபின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களேப்பா. அப்போ பாசிச பிஜேபிங்கிற காரணத்தை காட்டியே மக்களை வந்து அப்படியே வச்சுருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பிஜேபி வளருதுன்னா ஏன் வளராது? பிஜேபி வளருதுன்னா ஏங்க வளராது? நீங்கள் பண்ணுற சரியான விஷயங்களால தான், நீங்கள் பண்ணுற தவறான விஷயங்களால தான் பிஜேபி வளருது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். பெண்கள் பிரச்சனை எவ்வளோ பேசுகிறீங்க. அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்னென்னமோ வாக்குறுதி தந்தீங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? கேட்டால் நிறையா வாக்குறுதி நிறைவேற்றிட்டேங்கிறீங்க. ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க, மறுக்கலை. உங்கள் திட்டங்களால் மக்கள் பயன்பெறுகிறார்களா? பயன்பெறாங்க, மாற்று கருத்து இல்லை. இன்னும் நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாமேங்கிறது தான் தமிழக மக்களின் ஆதங்கம். அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? சிறு குறு தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? மின்கட்டணம் நீங்கள் உயர்த்துனீங்க, கேட்டால் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு சொல்கிறீங்க. எதை கேட்டாலும் ஒன்றிய அரசு. பிஎம்ஸ்ரீ ஃபண்டுக்கு வரலையா? ஒன்றிய அரசு காரணம். இல்லை சார் மின்சாரம் ஏங்க ஏற்றுறீங்க? சொத்து வரி ஏன் ஏற்றுனேன்? அது அப்படி. அப்போ ஒன்றுமே புரியல. அவங்க உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க. நமக்கு ஒன்றுமே புரியலையே. யார் சொல்கிறது உண்மையே தெரியலையே. இந்த பாஜகன்னு எத்தனை நாள் இதை சொல்லியே நம்ம ஓட்டுவோம். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று விட்டது. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஜேபிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க. மம்தா பானர்ஜியை பிஜேபி கூடையும், பினராயி விஜயனை கூடையும், டெல்லியில் உத்தவ் தாக்கரே கட்சியெல்லாம் உடைக்கும். ஆனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அரசியல் இது? உடனே நீங்கள் கூப்பிட்டோன்னா நானே விளையாட்டு விளையாடுறாங்க. மம்தா பானர்ஜி ஒரு விழாக்கு அவங்க தலைவர் விழாக்கு வந்திருக்காரா ராஜ்நாத் சிங்? இல்லை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இருக்கார் ஹேமந்த் சோரன், அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரா? கெஜ்ரிவால் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரா? பினராயி விஜயன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். யாராவது வந்திருக்காங்களா? உத்தவ் தாக்கரே அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரா? இது வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ராஜ்நாத் சிங் இந்த மாதிரிலாம் வந்து பெரிய புகழ் பாடினார்னு சொல்லுங்கள். ஏன் திமுக இருக்கோ எம்பி தெரியாதா இதெல்லாம்? இல்லைம்மா, சிறுபான்மை மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ வேறு ஆள் இல்லை, பிஜேபி எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியல. விஜய் வந்தாருன்னா சூப்பராக ஓட்டு போடுவாங்க சார். அவங்களுக்கு என்ன சார்? அதனால தான் உடனே லயோலா குரூப்பு, யாராவது நம்மளாம் அதை பற்றி பேசினா லயோலா குரூப்பாக, அது என்ன லயோலா குரூப்புன்னு தெரில. யாராவது ஒருத்தர் வந்தால் அவங்க சமூகத்தை பற்றி பேசுறது. முஸ்லீமாக இருந்தால் அவங்க வந்து வக்பு வாரிய குரூப்பு. ஒன்றுமே புரியலையே. இப்போ திராவிட குரூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களா? அவங்களாம் யாருங்க? அதுக்கும் நிலையத்துவான்கள் இருக்காங்கல்ல. நம்மளும் பேச வேணாம்னு பார்த்தா ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்களே. ஒரு அளவு தான் எல்லாமே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் திரண்டு வராங்களே. இப்போ நீங்கள் பாருங்களேன், சமூக ஊடகங்களில் விஜய் கால் கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்துட்டுருக்காரு. இன்னும் பண்ண தெரில அவங்களுக்கு. அவங்களும் இறங்குவாங்க, கண்டிப்பாக இறங்குவாங்க. இப்போ நம்ம இப்போ பேசுகிறது கூட நிறையா பேர் வந்து எதிர்ப்பு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து திமுக அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் இப்போ ஆக்டிவாக ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியாது இல்லை, வந்துடுவாங்கல்ல. அவங்க மாவட்ட செயலாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை பார்த்து எல்லாரும் அச்சம் கொண்டு இருக்காங்க. அதிமுகவோட சேரும் அவருடைய ஓட்டு சதவீதம் 10% தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இல்லைங்க திமுகவும் ஊழல், அதிமுகவும் ஊழலுங்க, நான் தனியாக வரேன் அப்படின்னு சொன்னார்னா தான் இவங்களுக்கு ஐயோ இதை வச்சு மெயின்டைன் பண்ணலான் இருக்கமே. ஏன்னா திமுக என்ன பண்ணோம், எப்பயுமே அதிமுக வந்து பிஜேபியோட போகுது இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லி பார்த்து ஓஞ்சிட்டார். அவர் நம்பலை. ஏன்னா அவர் திட்டமாட்டுறார். இவர் திட்டுறாருல. தொடர்ந்து நடைப்பயணம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம்னு அவங்க களை போகிறாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. விஜய் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இந்த நிமிடத்தில் நம்ம சொல்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிங்க. இந்த நிமிடத்தில் பாருங்கள், இந்த டாக்டர் ஒரு பிரச்சனை வந்தது, இன்றைக்கி பார்த்தா அதே இடத்துல ஒரு உயிரிழப்பு, அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்குது. இப்படி ஒவ்வொரு இஷ்யூ நிறையா வந்துட்டுருக்குது. இப்போ தான் சாம்சங் பிரச்சனை முடிஞ்சது, நிறையா விஷயங்கள் வரும். திமுக சமாளிக்கக்கூடிய அரசா இல்லையாங்கிறது இந்த 12-13 மாதம் பெரிய திமுக உஷாராக இருக்குது, நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயும் உஷாராக இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரைச்சவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.